ஹாய் வியூவர்ஸ், வணக்கம். இன்றைக்கி ராஜ்யம்மா சமையலில் பொட்டுக்கடலை இல்லாத சுவையான தேங்காய் சட்னி செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துருவோம் வாங்க. தேங்காய் மீடியம் சைஸ் தேங்காய் ஒன்று எடுத்திருக்கேன். ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம், 10 வரமிளகாய், எண்ணெய் தேவையான அளவு, கடுகுளுந்தம் பருப்பு, கருவேப்பிலை, உப்பு தேவையான அளவு. அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. 10 வரமிளகாயையும் நெருப்பில் சுட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் இந்த மிளகாய் வந்து நல்லா வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் சட்னி. அதுக்காக தான் சுட்டு போடுறோம். இப்போ ஜாரில் சுட்டு வச்ச வரமிளகாய் சேர்த்துக்கிறோமுங்க. இப்போ தேங்காய் கீறி வச்சுருக்கோம், அந்த ஒரு தேங்காயும் சேர்த்துக்கிறோம். இதை இப்போ மிக்சியில் 2 சுற்றி விட்டு எடுத்துகிட்டு வருவோமுங்க. 2 ஓட்டு ஓட்டிட்டோமுங்க. இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்குவோம். இப்போ இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடுவோமுங்க. சட்னி அரைச்சிட்டோமுங்க. இப்போ பவுலில் மாற்றிக்குவோம். ஜாரில் கொஞ்சம் தண்ணி விட்டு அதையும் கலந்து ஊற்றிக்கோங்க. சட்னி இந்த அளவில் இருந்தால் போதுங்க, தண்ணியாக இருக்கக்கூடாது. இந்த அளவு கெட்டியாக இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த சட்னி இட்லியோட தோசைக்கு தாங்க ரொம்ப நல்லாயிருக்கும். மொறுன்னு தோசை சுட்டால் எத்தனை தோசை சாப்பிட்றோம்னே தெரியாது, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ சட்னியை தாளிச்சிக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கோங்க. 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க. இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு கடுகுளுந்தம் பருப்பு சேர்த்துக்கிறோங்க. 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம். இப்போ சட்னியோடு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. டேஸ்ட்டான சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. தேங்காய் சட்னி பொட்டுக்கடலை இல்லாமல். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ராஜ்யம்மா சமையலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.